ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். பள்ளி கல்வித்துறை புதிய ஜாக்பாட் அறிவிப்பு ஒன்று மாணவ மாணவிகளுக்காக அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கு பள்ளியிலேயே வங்கி கணக்கு, ஆதார் சேவைகள், 4 வகை சான்றிதழ்கள் எல்லாமே வந்து பள்ளியிலேயே வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன சான்றிதழ்கள், எப்படி வழங்குவாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரும் கல்வி ஆண்டு 2024-2025 கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பள்ளி மூலமாகவே வங்கி கணக்குகள் தொடங்கும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகள் தொடங்கும் போதே ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கி கணக்குடன் இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் சிரமம் பெருமளவில் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் ஊக்கத்தொகைகள் வந்து அவங்க அந்த ஊக்கத்தொகைகளை வாங்குறதுக்காக தனியா போய் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பள்ளியில சேரும் போதே 6ஆம் வகுப்புல சேரும் மாணவர்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு நடப்பாண்டில் சேரும் மாணவர்களுக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா உயர்கல்வியில சேர்வதற்கோ இல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் போதோ இந்த 4 வகையான சான்றிதழ்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சான்றிதழ்கள் வாங்குறதுக்காக வந்து பெற்றோர்களும் மாணவர்களுமே வந்து அலைய வேண்டியதில்லை. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பள்ளியிலேயே வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 வகை சான்றிதழ்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முதல் பட்டதாரியாக இருக்கும் பட்சத்தில் முதல் பட்டதாரி சான்றிதழ். இந்த 4 வகையான சான்றிதழ்களுமே வந்து பள்ளி மூலமாகவே வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்ப எல்லாமே வந்து இ-சேவை மையம் மூலமா விண்ணப்பிச்சு தாலுகா ஆஃபீஸ்ல அங்கேயும் அலைஞ்சுதான் நம்ம வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இனிமே இந்த 4 சர்டிபிகேட்ஸுமே வந்து ஸ்கூல்கள்லயே வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இதற்கு தேவையான விவரங்களை வந்து நம்ம தலைமை ஆசிரியர் கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சமர்ப்பிக்கும் போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வருவாய்த்துறைக்கு அனுப்பி துறையினர் வந்து இந்த விண்ணப்பங்களை வந்து பரிசீலிச்சு அதன் வாயிலாக பள்ளிகளுக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனுப்பி வைப்பாங்க. இந்த வாய்ப்பை வந்து மாணவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு பள்ளியிலேயே வந்து அனைத்து சர்டிபிகேட்ஸ், ஆதார் சம்பந்தமான சேவைகள் இது எல்லாமே வந்து இந்த நடப்பாண்டு முதல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.